அனைவருக்கும் வணக்கம். ஏழை மக்கள் பணக்காரர் ஆவது எப்படி அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல ஏழை மக்கள் ஏன் ஏழையாக இருக்காங்க? நம்ம நாட்டில் 90% மக்கள் ஏன் ஏழையாக இருக்காங்க? காரணம் என்னென்னா, அவங்க புதிய முயற்சி எதையுமே எடுக்கிறதில்ல. அப்படியே ஏதாவது முயற்சி பண்ணாலும் தோல்வின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அப்படியே அந்த முயற்சியை கைவிட்டுறாங்க. சின்ன சின்ன வளர்ச்சி கிடைச்சா போதும், அதுலேயே அவங்க திருப்தி அடைஞ்சிடுறாங்க. அதை தாண்டி அவங்க யாருமே பெருசாக யோசிக்கிறதே இல்லை. காரணம், அவங்களுக்கு தைரியம் இருக்கிறதில்ல, தன்னால் முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை இருக்கிறதில்ல, எதிர்காலத்தை பற்றிய லட்சியம், தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்றும் கிடையாது. பல மக்கள்கிட்ட சகஜமாக பேசுறதில்ல, பழக்கிறதில்ல, வாய்ப்புகளை கண்டறியும் விழிப்புணர்வு இல்லை, மற்றவங்க முன்னேற்றத்தில் உள்ள உழைப்பை பார்க்குறதில்ல. அவங்க அப்படியே வளர்ந்துட்டாங்க, அதை மட்டுமே பார்க்குறாங்க. அவங்க எப்படி உழைச்சி முன்னேறினாங்க அப்படிங்கிறத பார்த்தா தானே நம்மளும் அதுமாரி ட்ரை பண்ண முடியும். அதை விட்டுட்டு அவங்களையே விமர்சனம் பண்ணுறது, ஓகேங்களா? இப்படி முன்னேறி வளர்ச்சி அடைஞ்சவங்கள விமர்சனம் பண்ணுறதுலேயே அவங்க நேரத்தை எல்லாம் வீணடிச்சிடுறாங்க. மற்றவர்களின் உதவிகளை அவங்க எதிர்பார்க்கறதில்ல. அதனால் தனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பங்களை கூட அவங்க கண்டு கொள்றதில்ல. தன் திறமை என்னன்னு கூட அவங்களால தெரிஞ்சு கொள்ள முடியறதில்ல. தன் திறமை தெரிஞ்சு கொண்டாலும் சரி, அதை பயன்படுத்துறதும் கிடையாது. வரவுக்குள்ள செலவை சுருக்கணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர, செலவுக்கும் மேலே வருமானத்தை எப்படி பெருக்கணும் அப்படின்னு சிந்திக்கிறதே கிடையாது. கடனை வாங்கியே காலத்தை ஓட்டுறாங்களே தவிர, கடனே வாங்காமல் எப்படி வாழ்க்கையில் முன்னேறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. இப்படி பல விஷயங்களை ஆய்ந்து ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலே போதும், கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன மாற்றமாக கண்டிப்பாக நிகழும். தொடர்ந்து முயற்சி செஞ்சு நாள்பட பெரிய பெரிய வெற்றியெல்லாம் உங்களால் அடைய முடியும். இந்த வெற்றியெல்லாம் நடக்கணும், வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வரணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம் இருந்தால் போதும். அது என்ன பார்க்கலாமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னவா இருக்கும்? பணமாக இருக்குமா? கிடையாது. அறிவாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. கல்வியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. திறமையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதுவும் கிடையாது. தகுதியாக? கிடையாது. நேரமா? கிடையாது. அதிர்ஷ்டமா? கிடையவே கிடையாது. மற்றவர்களின் உதவியா? சத்தியமாக கிடையாது. கடவுளின் அருளா? சான்ஸே இல்லை. வேறு என்ன தான் நினைக்கிறீங்க? இல்லை முயற்சி அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக கிடையாது. முயற்சிக்கு முன்னாடி ஒன்று வேணும். அது என்னன்னா தைரியம். தைரியம் ஒன்று இருந்தால் போதுங்க, இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம். இந்த உலகத்தை வரலாறு அப்படியே கொஞ்சம் போய் பின்னோக்கி பாருங்கள். காட்டில் கொடிய விலங்குகளோடு வாழ்ந்த மனிதன், அவங்களுக்கெல்லாம் தைரியத்தை தவிர வேறு ஒன்றுமே அவங்களுக்கு துணை கிடையாதுங்க. யார் தைரியமாக இருந்து போராடி அந்த விலங்குகளோட போராடி வந்தாங்களோ அவங்க மட்டும்தான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கியே வந்திருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் யார் தைரியமாக இருக்காங்களோ அவங்க தான் இந்த உலகத்தையே வழிநடத்தி கொண்டு வராங்க. அப்போது முதல்ல மனசில் ஒரு தைரியம் வர வைக்கணும். துணிவோடு நிறைய முயற்சிகள் எடுத்துக்கொண்டே இருக்கணும். ஏதோ ஒன்று உங்களுக்கு கை கூடும், அதை அப்படியே பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துடலாங்க. இங்கே யாருமே ஏழையாக பிறக்கிறதில்ல. ஏழைகளை பார்த்தே தான் ஏழை ஆகிறோம். நம்ம பிறந்து பார்க்குற எல்லாரும் நம்மளை சுற்றி நிறைய பேர் ஏழைகளாக இருக்கிறதுனால நம்மளும் இப்படியே வாழ்ந்தால் போதும் அப்படின்னு நினச்சி நம்மளும் ஏழையாகவே ஆயிடுறோம். ஓகேங்களா? முதல்ல உயர்வான பார்வையாக மாற்றுங்க. நிச்சயம் வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் உயரும். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோவை பணக்காரங்க பார்த்தாங்க, யாராவது ஒருத்தர் பார்த்தா கூட அவங்களுக்காக சில ஒரு விஷயங்கள். இங்கே பல பணக்காரர்கள், கோடீஸ்வரர்கள்லாம் கீழ் மட்டத்திலேருந்து தான் மேலே வந்திருக்காங்க. அவங்க செய்ய வேண்டியதெல்லாம் அடிமட்டத்தில் உள்ளவங்கள உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது அவங்களுக்கு சில வாய்ப்புகளை கொடுத்து அவங்கள மேலே கொண்டு வர்றதுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்ய முடியும்
அப்படின்னு தயவு செஞ்சு யோசிங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் வறுமையின் கொடுமை, ஏழையின் கொடுமை என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த வலியும் வேதனையும் மற்ற ஏழைகளின் வாழ்வில் இருக்குது, அதையும் பாருங்கள். அப்படி அந்த ஏழைகளோட கண்ணீரை நீங்கள் தொடச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு கடவுளுக்கு மிக நெருக்கமானவராக மாறுவீங்க. உங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை வரணும்னு தாங்க உங்கள் முன்னாடி, உங்கள் கண்ணு முன்னாடியே பல கோடி ஏழைகளை கடவுள் வச்சிருக்கான். உங்களை சோதிக்கிறான். பணக்காரர்களே புரிந்து கொள்ளுங்கள். உங்களைப் போலவே எல்லோரும் பணக்காரர்களாக இருந்து விட்டால் நீங்கள் யாருக்கு உதவி செய்ய முடியும்? ஓகேங்களா? நீங்கள் உதவி செய்யணும்னு நினச்சா கூட யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஏன்னா எல்லாரும் பணக்காரர் இருப்பாங்களே. அப்போது இப்போ உங்களுக்கு ஏழைகள் நிறைய இருக்காங்க. நிச்சயமாக இப்போதைக்கு உங்களால் உதவி செய்ய முடியும். இதை புரிஞ்சு கொள்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு விளக்கம் பார்ப்போம். ஒருத்தர் சொர்க்கத்தில் போய் பூமியில் தான் நம்ம நிறைய பேருக்கு நம்மளால் உதவி செய்ய முடியல, எங்கேயாவது யாருக்காவது நம்ம உதவி செய்யலாம்னு தேடுறாராம். அவருடைய உதவி யாருக்குமே தேவைப்படலையாம். ஏன்னா அதுவே சொர்க்கம். அங்கே போகிற யாருக்குமே ஒரு குறையும் இருக்காது. எல்லோருக்கும் எல்லா தேவைகளும் அவங்களுக்கு அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் அவரால் யாருக்குமே உதவி செய்ய முடியல. அடடா, இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நம்ம பூலோகத்திலே நிறைய உதவிகள் இன்னும் நிறைய செஞ்சுருக்கலாமே. இதையும் தாண்டி இன்னும் மேலோகம் ஏதாவது இருந்தால், தேவலோகம் இருந்தால் கூட நம்ம போயிருக்கலாமே அப்படின்னு அங்கே யோசிச்சாராம். யோசித்து ரொம்ப ஃபீல் பண்ணாராம். என்ன பிரயோஜனம்? அதனால் தயவு செய்து உங்களால் ஒருவருக்காவது உங்ககிட்ட வசதி வாய்ப்புகள் இருக்குன்னா நிச்சயமாக உங்களால் உதவ முடியும். இந்த உலகத்தில் நீங்கள் உதவுறதுக்கு உங்களுக்கான வாய்ப்புகள் ஏழைகள் கொட்டி கிடக்குறாங்க. நிச்சயமாக நீங்கள் அதை செய்யும்போது கடவுளோட நெருக்கத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போவீங்க. பணமாவோ பொருளாவோ அறிவாவோ நேரமாவோ செயலாவோ உதவ முடிந்தால் நிச்சயம் உதவுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதே கண்டிப்பாக உதவி செஞ்சுருங்க. ஏன்னா இன்னொரு ஜென்மத்தில் நீங்கள் இந்த பூலோகத்தில் பிறப்பீங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஓகேவா? கடவுள் எந்த நேரத்துலேயும் எல்லா செல்வத்தையும் ஏதோ ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எல்லாவற்றையும் இழக்க செய்து விடும் அளவுக்கு அவருக்கு பவர் இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு பல வரலாறும் இருக்குது. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரலாம் தர மட்டத்துக்கு அழிஞ்சு போன கதையெல்லாம் நிறைய இருக்குது. போய் பாருங்கள். சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் சாப்பிடும்போது கீழே சிந்துதில்ல உணவு, அது சிறு ஜீவராசிகளுக்கு கூட ஒரு நாள் உணவுங்க. சிறு ஜீவராசினா இந்த எறும்பு ஈக்கெல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி. அதனால் உதவிங்கிறது சின்னது பெர்சன்லாம் பார்க்காதீங்க. உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. அதை பெறுபவர்கள் அவர்கள் வாழ்க்கையை கூட மாற்றிவிடும். ஓகேங்களா? உங்களுக்கு அது சின்ன விஷயமா கூட இருக்கலாம். அது அவங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு அது மிகப்பெரிய உதவிகரமாக இருக்கும். அப்படி ஒருத்தருக்கு கிடைச்சிட்டா வாழ்நாள் முழுவதும் உங்களை அவங்க கடவுளாகவே நினைப்பாங்க. இந்த பூலோகத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு நம்ம தாங்க ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை ஹெல்ப் பண்ணிக்கணும். இதுக்காக வேற்று கிரகத்துலேருந்து யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க? இப்போ வேறு ஒரு மாநிலத்திலேயோ வேறு ஒரு நாட்டிலேயோ ஏதாவது நிலநடுக்கம், இப்போ வெள்ளம், இந்த மாதிரி சுனாமி, இந்த மாதிரி பேரிடர் காலம் வரும்போதெல்லாம் மற்ற நாட்டில் இருக்கிறவங்க, மற்ற மாநிலத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் நிதி தராங்கல்ல. இதெல்லாம் எதனாலன்னு நினைக்கிறீங்க? நமக்கு நாமளே தான் உதவி செஞ்சுக்கணும். வேறு ஒரு கிரகத்தில் இருந்து யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அப்போது நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஏழைகள், எளிமையானவர்கள், முடியாதவர்கள், வறுமையில் இருக்கிறவங்க, பசியில் இருக்கிறவங்க, படிக்க காசு இல்லாத குழந்தைகள், முதியோர்கள், காப்பாற்ற வழி இல்லாமல் அங்கே கிடக்கிற முதியோர்கள், இந்த மாதிரி பல பேருக்கு நம்மளால் கண்ணு முன்னாடி பார்க்குற அவங்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உதவிகள் செஞ்சோம்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கை கடவுள் வேறு இடத்துல வச்சுருப்பார். ஓகேங்களா? வறுமையை அழித்து வளத்தை பெருக்குவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. கூடி வாழ்ந்தால்தான் கோடி நன்மைகள் கிடைக்கும். மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.